வாரணாசி அயோத்தியா பயணம் பகுதி 5. இலவச தரிசனம். கியூ 2 வரிசையாக போய்கொண்டிருந்தது. எதிரில் பணம் கட்டி தரிசனம் செய்வதற்காக வரிசை இருந்தது. பூஜை செய்வதற்கு இன்னொரு வரிசைகள் என்று எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். ஆனால் நாங்களே நம்ப முடியவில்லை. அதிசயம். எங்கள் கைடு கூறியபடி எங்களுடைய வரிசை மிக விரைவாக சென்று 30 நிமிடங்களுக்குள் நாங்கள் தரிசனத்தை முடித்துவிட்டோம். காசி விஸ்வநாதர் லிங்கம் இருக்கும் அறைக்குள் செல்ல இலவச தரிசனம் செல்பவர்களுக்கு அனுமதி இல்லை. விசேஷ பூஜைகள் செய்தால் அலோ செய்வார்கள் என்று நினைக்கிறேன். முன்பு போன முறை நாம் எடுத்துக்கொண்டு சென்ற பாலை நாமே லிங்கத்தின் மேல் ஊற்றலாம். இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் தரிசனம் அருமையாக இருந்தது. விஸ்வநாதர் தரையோடு தரையாக ஒரு பள்ளத்தில் லிங்கத்தின் மேல் பகுதியை மட்டும் நாம் காணக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறார். நாம் சரியாக கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விட்டுவிடுவோம், தவறிவிடும். கைடு சொன்னது உண்மையாகிவிட்டது. வெகு எளிதில் இலவச தரிசனம் மூலமே நாங்கள் விஸ்வநாதரை பார்த்துவிட்டோம். சீக்கிரம் வெளியில் வர சொன்னார். ஏனென்றால் அங்கிருந்து அன்னபூரணி கோவிலுக்கும் விசாலாட்சி கோவிலுக்கும் செல்ல வேண்டும். இரண்டும் மிக அருகில்தான் இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன சந்து வழியாகத்தான் செல்ல வேண்டும். அன்னபூரணி கோவில் உள்ளே செல்ல மிகப்பெரிய கியூ நின்று கொண்டிருந்தது. தரிசனம் கிடைக்குமா என்று ஒரு புறம் பயம் வந்தது. ஆனால் இங்கு எல்லாமே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போலீஸ் போட்டிருந்தார்கள். அதனால் வரிசை சீராக சென்று கொண்டிருந்தது. அன்னபூரணி கோவில் தரிசனத்திற்கு அவ்வளவு பெரிய கியூ கிடையாது. அன்னதானத்திற்காக அவ்வளவு பேர் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் தரிசன கியூவில் இணைந்து கொண்டோம். நாங்கள் வேறு வரிசையில் உள்ளே சென்று சுலபமாக தரிசனம் பெற்று வெளியில் வந்துவிட்டோம். விசாலாட்சி கோவில் கூட்டிவிடப் போகிறார்களே என்று உள்ளூர ஒரு பதைப்புடன் சந்துகளில் நுழைந்து விசாலாட்சி கோவில் அருகில் சென்று விட்டோம். ஆகா, நினைக்கவே இல்லை. அற்புதமான தரிசனம். அங்கேயே புடவை போன்றவை விற்று கொண்டிருந்தார்கள் சிலர். அவற்றை வாங்கி சிலர் அம்மனுக்கு சாற்றுவதற்கு கொடுத்தார்கள். பிறகு நாங்கள் வெளியில் வந்து முக்கியமான மார்க்கெட் பகுதிக்கு வந்துவிட்டோம். அங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் அருகிலேயே இருந்தது. அவரவர் தேவையான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு விட்டு மீண்டும் அந்த தெருவில் பர்ச்சேஸ் செல்ல சென்றோம். அங்கிருந்து ஒரு சந்துக்குள் கைடு கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கே கல்கத்தா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய அலாய் மெட்டீரியல், வெண்மையான பாத்திரங்கள், சிறிய அம்மன் சிற்பங்கள், மாலைகள், மணிமாலைகள், நன்றாக சீல் வைக்கப்பட்ட கங்கை தீர்த்தம், இப்படி ஏராளமான பூஜை பொருட்கள் இருந்தன. சிறிய கடைதான், ஆனால் நிறைய பொருள்கள் வைத்திருந்தார்கள். அவரவருக்கு விருப்பமானதை வாங்கி கொண்டோம். பின்னர் அங்கிருந்து அதே பகுதியில் ஒரு ஹோல்சேல் கடைக்கு புடவை போன்றவை வாங்குவதற்கு சென்றோம். பலவிதமான ரகங்களில் இங்கே புடவைகள் இருந்தன. பெரும்பாலானவை வாரணாசியில் நெய்யப்பட்டவை. சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த ரகம் வரை அங்கே இருந்தன. நாங்கள் அவரவருக்கு பிடித்ததை வாங்கி கொண்டோம். மீண்டும் வெளியில் வந்து அங்கிருந்து சிறிது தூரம் சென்று ரிக்ஷாவில் ஏறி ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் நினைத்து பார்க்காத வகையில் காலையில் கங்கை நதியில் போட்டில் சென்றதும், மதியம் 3 கோவில்களுக்கும் விரைவாக தரிசனம் செய்ததும் விரைவாகவும் அருமையாகவும் அமைந்தது. அடுத்த பகுதியில் தொடர்கிறேன்.